வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை கஷேத்திரத்தில் நடைபெற்ற சிவராத்திரி பூஜை. திருமலையின் காவல் தெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனை. ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற சக்கரஸ்நான மகோத்சவம். கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயில் சிவராத்திரி பிரம்மோற்சவம். பல்வேறு வாகனங்களில் பவனி வந்த ஆதித்தம்பதிகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் திருவோண நட்சத்திர உற்சவம் வைபவமாக நடைபெற்ற அஷ்டதள பாத பத்மாராதனை. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற சக்கரஸ்நானம் மற்றும் கொடி இறக்கும் நிகழ்வு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்ற முகூர்த்தக்கால் நடும் வைபவம். தஞ்சை பெரிய கோயிலில் நடைபெற்ற மகாசனி பிரதோஷம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள சிவாலயங்களில் கோலாகலமாக நடைபெற்ற சிவராத்திரி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையின் காவல் தெய்வமாக விளங்கும் ருத்ரனுக்கு சிவராத்திரியை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சம்பிரதாய முறைப்படி அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. திருமலை புண்ணிய கஷேத்திரத்தில் இருக்கும் கோகர்ப்பம் அணை அருகே குடிகொண்டிருக்கும் திருமலையின் காவலனாக உள்ள ஈசனுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. அபயம் காட்டியபடி நாகம் குடைப்பிடிக்க வீற்றிருக்கும் சுவாமிக்கும் லிங்கமூர்த்திக்கும் எதிரே குடிகொண்டுள்ள நந்தி பகவானுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளித்து சுவாமிக்கு வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து தீப்பந்த ஆரத்தியோடு பூஜைகளை நிறைவு செய்தனர். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக சுவாமிக்கு குதிரை வாகன பவனியும் சக்கரஸ்நானமும் வைபவமாக நடைபெற்றன. நேற்று இரவு வாகன மண்டபத்தில் குதிரை மீது உற்சவர் பெருமாளை கல்கி அவதார அலங்காரத்தில் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. சர்வாபரணங்களோடு இருந்த எம்பெருமான் முன்பு பாராயணம் செய்தனர். இதையடுத்து இருகுடை சேவையோடு வீதி உலா துவங்கியது. பல்வேறு கலைக்குழுவினரின் கோலாட்டங்கள், நாட்டிய நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல பிரகாசமாக காட்சியளித்தபடி வீதி உலா வந்த உற்சவர் முன்பு குதிரைகள், காளைகள், யானைகள் வலம் வர குதிரை வாகன திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி எழுந்தருளியதும் இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஆலயத்திலிருந்து சுமந்து கொண்டு ஊர்வலமாக அழைத்து வந்தனர். வழி நெடுகிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து திருக்குள மண்டபத்தை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகளை ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருடன் அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். மேலும் சகசரதாரை வழியாக புனித நீரை ஊற்றியதும் திருக்குளப்படித்துறையில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை நிறுத்தி விசேஷ பூஜைகள் நடத்தியதும் சக்கரஸ்நான மகோத்சவத்தை வைபவமாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் நேரில் மூழ்கி புனித நீராடி எம்பெருமானை மனமுருக வேண்டி வழிபட்டனர். கபிலதீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் சிவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஆதித்தம்பதிகள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். நேற்று பிற்பகல் சிவாலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது அருள்மிகு காமாட்சி அம்மன் ஸ்ரீ சோமநாயகி சமேதராக உற்சவர் ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தியை குலுவிருக்கச் செய்ததும் சிவாச்சாரியார்கள் அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு ஆதி தம்பதிகளுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஒவ்வொரு திரவியத்தின் முடிவிலும் மலர் மாலைகள் அணிவித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. மேலும் புனித நீர் அடங்கிய கலசத்திற்கு கற்பூரம் காண்பித்ததும் தெய்வங்களுக்கு புனித நீரையும் ஊற்றி நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். நேற்று பகலவன் மறைந்ததும் வாகன மண்டபத்தில் வெள்ளி ரிஷபத்தின் மீது சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை குலுவிருக்கச் செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கைலாய வாத்தியங்கள் முழங்க சிவபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள், சங்குகள் முழங்க கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல ஆதித்தம்பதிகளுக்கு இரு குடைகள் பிடித்தபடி
சிவபாதம் தாங்கிகள் வீதி உலா புறப்பட்டனர். சர்வலங்காரத்தோடு அம்பிகையுடன் ரிஷபாரூடனாக பவனி வந்த ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இன்று காலை வாகன மண்டபத்தில் அம்பிகையுடன் புருஷா மிருக வாகனத்தில் வீற்றிருந்து காட்சி தந்த சுவாமிக்கு மகாமங்கள ஆரத்தி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. அபயம் காட்டி சர்வாபரணங்களோடு ஆதித்தம்பதிகள் அழகாக திருக்காட்சி தந்தருள கோயிலின் வெளியே சுமந்து வந்தனர். மேலும் இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல வீதி உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று மாசி மாத திருவோண நட்சத்திரத்தையொட்டி அஷ்டதள பாத பத்மாராதனை நடைபெற்றது. முன்னதாக சுவாமி தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் எம்பெருமானின் திருப்பாதங்கள் அருகே 108 தங்க தாமரைகளை அஷ்டோத்திர நாமங்கள் கூறியபடி ஒவ்வொன்றாக வைத்து அஷ்டதள பாத பத்மாராதனையை சிறப்பாக நடத்தினர். பிறகு திருநாமங்கள் கூறி துளசியால் சுவாமி தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மங்கள வாத்திய முழக்கத்தோடு தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை GN செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான சக்கர ஸ்நானம் மற்றும் கொடி இறக்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சுவாமி முன்பு மஞ்சள் செடி உள்ளிட்ட மங்கள பொருட்கள் மற்றும் பட்டு வஸ்திரத்தை வைத்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பிரத்யேக கூடையில் மங்கள பொருட்களை வைத்து மூங்கில் தட்டுகளில் பலவித பழங்கள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் கோயிலை நோக்கி ஊர்வலம் புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்களோடு வலம் வந்து நிறைவாக ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலை அடைந்தனர். அங்கு கோயிலை சுற்றி வலம் வந்து மூலவருக்கு சீர்வரிசை பொருட்களை சேர்ப்பித்தனர். இதையடுத்து ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு மஞ்சள் கிழங்கு செடிகளை வைத்து அருகே ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் எழுந்தருளச் செய்து சூர்ணாபிஷேகத்தை துவக்கினர். மஞ்சள், அபிஷேக பொடி ஆகியவற்றை தாயார் மற்றும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் மீது தூவி கற்பூரம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவரை கைப்பலகை மீது அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்தவாறு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். கங்கணபட்டர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை கைத்தலமாக ஏந்தி கொண்டு முன்னே செல்ல திருக்கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட மேடையில் குலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து உற்சவருக்கு வஸ்திரம் மாற்றி மாலை சூட்டி அலங்கரித்ததும் பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தினர். பின்னர் சுவாமிக்கும் தாயாருக்கும் பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். மேலும் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து மாலைகள் சூட்டி தூபத்துடன் நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்ததும் சகசரத்தாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். மேலும் ஆலய உள் வளாகத்தில் இருக்கும் திருக்குளத்தை அடைந்ததும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு சக்கரஸ்நான மகோத்சவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதையடுத்து ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை மரக்கேடயத்தின் மேல் அமர்த்தி கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல உற்சவரை கோயிலை சுற்றி அழைத்து வந்தனர். அப்போது இசை வாத்தியங்கள் முழங்க தாயாருக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. மேலும் உற்சவரை யாகசாலை முன்பு எழுந்தருளச் செய்ததும் வேத மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பின்னர் தாயாருக்கு நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை வைத்து சாயரற்றை இட்டு கற்பூரம் சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து கங்கணபட்டர் பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்ததும் திருஷ்டி கழிக்கப்பட்டது. பிறகு கொடிமரப் பகுதியை அடைந்ததும் கம்பத்திற்கு மந்திரங்கள் ஓதி ஆரத்தி காட்டியதும் கொடி இறக்கும் நிகழ்வு நடத்தினர். மேலும் வட்டத்தை தாயார் அருகே வைத்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கங்கணபட்டருக்கும் அர்ச்சகர்களுக்கும் ஆலய அதிகாரிகளுக்கும் மரியாதைகள் செய்யப்பட்டன. திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய தெப்பத் திருவிழாவையொட்டி முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு தெப்ப உற்சவ மண்டபத்தில் மங்கள பொருட்களோடு பட்டாச்சாரியார்கள் அனைவரின் சங்கல்பத்துடன் பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகளை சிறப்பாக நடத்தினர்.
தொடர்ந்து முகூர்த்த கம்பத்திற்கு புனித நீர் தெளித்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் மலர் மாலைகளும் கட்டி அலங்கரித்தனர். நாதஸ்வரத்துடன் கொட்டு முழங்கியபடி இருக்க பூமியில் முகூர்த்த கம்பம் ஊன்றப்பட்டது. கோயில் யானைகள் ஆண்டாள் மற்றும் லட்சுமி வணங்க அனைவருக்கும் சந்தனம் பிரசாதமாக வழங்கினர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதிக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயிலிலிருந்து வீதி உலா புறப்பட்ட உற்சவ மூர்த்திகளை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதித்தனர். உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி எம்பெருமான் காட்சி தர உபயநாச்சியார்களும் சிறப்பு அலங்காரத்துடன் இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். இருகுடை சேவையோடு வீதி உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பக்தர்கள் வழிநெடுகிலும் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தெய்வங்களை பிரபந்ததாரர்கள் 3ஆம் திருவந்தாதி பாசுரங்களை பாராயணம் செய்தபடி பின்தொடர வேத பண்டிதர்களும் வேதங்களை ஓதியவாறு உடன் வந்தனர். வீதி உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த ஆண்டின் முதல் சனி மகா பிரதோஷத்தன்று உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் நந்தி பகவானுக்கும் மூலவருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மூலவரை தரிசித்தபடி கோயிலில் வீற்றிருக்கும் மகாநந்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவபுராணம் பாடியவாறு தரிசிக்க ஸ்ரீ நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் நெல்லிக்காய் மாலை சூட்டி அலங்கரித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பெருவுடையாருக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்து விசேஷ அலங்காரம் நடத்தியதும் கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை வணங்கி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் அடிமுடி காணாத லிங்கோத்பவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தில் மூலவர் சன்னதி பின்புறம் அடிமுடி காணாத மூர்த்தியாக அருள்பாலிக்கும் ஸ்ரீ லிங்கோத்பவருக்கு மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி தரிசிக்க ருத்ராட்சமும் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ லிங்கோத்பவருக்கு பலவித திரவியங்களாலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு சுவாமிக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சனி மகா பிரதோஷத்தன்று காஞ்சிபுரம், திருவாரூர், சிவகங்கை, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமிஸ்தலமாக விளங்கும் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏலவார் குழலி உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் சனிமகா பிரதோஷத்தை முன்னிட்டு வாகன மண்டபத்தில் ரிஷபத்தின் மீது அம்பிகையோடு ஸ்ரீ பிரதோஷ நாயகரை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் சிவபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் எண்ணற்ற பக்தர்கள் உடன் வர கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு உலா முடிந்ததும் மீண்டும் மண்டபத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டி வில்வத்தால் அர்ச்சனை செய்தனர். நித்திய பிரதோஷ ஸ்தலமாக விளங்கும் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவிலில் ஸ்ரீ நந்தியம்பெருமானுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மலர் மாலைகள் சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்காரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி வில்வத்தால் அர்ச்சித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி அருகே குயவு நடப்பு கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்ம விநாயகர் கோவிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் அருள்மிகு சோம சுந்தரேஸ்வரருக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சோமசுந்தரிக்கு பட்டு வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். கைப்பலகை மீது ஸ்ரீ விநாயகர், முருகப்பெருமானுடன் சிவ தம்பதியர் அமர்ந்து திருக்காட்சி தந்தருள தீபம் காண்பித்தனர். பின்னர் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி ஆரத்தி காட்டியதும் உற்சவ மூர்த்திகளுக்கு வையாளி சேவை நடத்தி தீபம் சமர்ப்பித்தனர். இதையடுத்து விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர், அருள்மிகு நந்தி பகவான் மற்றும் ஸ்ரீ சோமசுந்தரி அம்பாளுக்கு ஆரத்திகள் காண்பித்தனர். மேலும் சுவாமிக்கு திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து ஆதி தம்பதிகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோயிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, மஞ்சள், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்பிகையுடன் ரிஷப வாகனத்தின் மேல் மலர் மாலைகளும் ருத்ராட்ச மாலைகளும் சூடிக்கொண்டு காட்சி தந்த பிரதோஷ நாயகருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மேலும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோயிலில் கொடிமரத்தின் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பிரதோஷத்தையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் நந்தி பகவானுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். பிறகு கோபுர தீபத்துடன் ஏக தீபம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகையுடன் எழுந்தருளியிருந்த பிரதோஷ நாயகருக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டதும் நந்தி தண்டம் முன்னே செல்ல நாதஸ்வரம் எழுத்தாளங்கள், தீப்பந்தங்கள், சங்கு முழக்கத்தோடு உற்சவ மூர்த்திகளை சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் சிவபுராணம் பாடியபடி பின்தொடர உற்சவர்களை கொடிமரம் முன்பு நிறுத்தி தீபம் காண்பித்ததும் மீண்டும் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். கும்பகோணத்தில் இருக்கும் அருள்மிகு நாகநாத சுவாமி மற்றும் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் சிவராத்திரியையொட்டி 1008 சங்காபிஷேகம் மற்றும் சிவநாம அர்ச்சனை விமர்சையாக நடைபெற்றது. நவக்கிரக ஸ்தலங்களில் ராகு பகவானுக்குரிய ஸ்தலமாக போற்றப்படும் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் அருள்மிகு நாகநாத சுவாமி கோவிலில் பிரதான கலசங்களை மேடை மீது வைத்து 1008 சங்குகளை புனித நீர் நிரப்பி பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க குண்டத்தில் நெய்யுடன் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க கலசங்கள் மற்றும் சங்குகளுக்கு ஆரத்திகள் காண்பித்தனர். மேலும் பூஜிக்கப்பட்ட சங்குகளையும் கலசங்களையும் சுமந்து கொண்டு நாதஸ்வரம் எழுத்தாளங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்து மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர். இதேபோல் சிவராத்திரியையொட்டி அருள்மிகு பெரிய நாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் சிவநாம அர்ச்சனையை முன்னிட்டு லிங்கமூர்த்தியை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் சிவலிங்கத்துடன் மங்கள பொருட்களை வைத்து வரிசையாக அமர்ந்து போற்றி மந்திரங்களை கூறி சிவபூஜை செய்தனர். தம்பதியர், சிறுவர்கள், சிறுமியர்கள், இளம்பெண்கள், இளைஞர்கள் என எண்ணற்ற பக்தர்கள் பக்தியுடன் மலர்கள் தூவி சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பிறகு தூபத்துடன் தீபம் காட்டி பூஜைகளை நிறைவு செய்தனர். திருத்தணி அருகே வேலவம்பேரி கிராமத்தில் உள்ள அருள்மிகு மங்களாம்பிகா உடனுரை ஸ்ரீ சர்வமங்களேஸ்வரர் திருக்கோயிலில் தெப்போற்சவம் நடைபெற்றது. மூலவர் சன்னதி சிவலிங்க வடிவமாக அமையப்பெற்ற கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவர் அருள்மிகு சர்வமங்களேஸ்வரருக்கு விசேஷ அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சித்தனர். மேலும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அம்பிகை சமேத உற்சவர் சுவாமியை சிறப்பாக அலங்கரித்து ரிஷபத்துடன் நிறுத்தி கற்பூரம் காண்பித்தனர். வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் தெய்வங்கள் எழுந்தருளியதும் தெப்ப உலா துவங்கியது. சங்கு முழங்க கைலாய வாத்தியங்களும் நாதஸ்வரம் எழுத்தாளங்களும் இசைத்தபடி இருக்க திருக்குளத்தை சுற்றி ஆதித்தம்பதிகள் எழுந்தருளிய தெப்பம் வலம் வந்தது. ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் குளக்கரையில் நின்று தெய்வங்களை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் மகா சிவராத்திரி பூஜைகள் கோலாகலமாக நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரை அடுத்த கூத்தைப்பார் கிராமத்தில் மகா காளேஸ்வரி திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு 61 அடி உயர சிவலிங்க திருமேனிக்கு சிவராத்திரியை முன்னிட்டு அபிஷேகம் நடைபெற்றது. ஈசன் அருகே சுபை சிற்பங்களாக சிவபெருமானும் அம்பிகையும் நின்றபடி காட்சியளிக்கின்றனர். பிரம்மாண்ட திருமேனியுடன் காட்சி தரும் சுவாமிக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டு ஆரத்தி சமர்ப்பித்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்க மூலவர் பெருவுடையாருக்கு நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். மேலும் சிகப்பு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் வேத மந்திர உச்சாடனங்களோடு சுவாமிக்கு கோபுர தீபமும் மகா கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் இருக்கும் அருள்மிகு கோமதி அம்பாள் சமேத திரிபுராந்தீஸ்வரர் திருக்கோயிலை
வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை தரிசித்தனர். கோயில் வளாகத்தில் ஈசனின் திருவுருவப் படத்தை வண்ண மாக்கோலத்தால் அமைத்து மேடை மீது நவகலச பிரதிஷ்டையோடு பூஜைகளை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்ததும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கலசங்களுக்கு கோபுர தீபமும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். தொடர்ந்து கோயில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாதேவருக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பின்னர் சிகப்பு வஸ்திரம் கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து ரோஜா மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் ஏராளமானோர் ஆலய வளாகத்தில் அமர்ந்து ஓம் நமசிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை எழுதியும் ஜபித்தும் ஈசனை வழிபட்டனர். இரவு முழுவதும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் சின்ன தாதம்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தியதும் சுவாமிக்கு நீல வஸ்திரம் கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து ருத்ராட்ச மாலையுடன் அரளி அருகம்புல் வில்வ மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்து பஞ்சதீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் சிவபூஜையில் பங்கேற்று மனமுருக வேண்டி வழிபட்டனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு உண்ணாமுலை அம்பிகா சமேத ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சுவாமிக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் புது வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் ருத்ராட்ச மாலை அணிவித்து அலங்காரம் செய்ததும் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசித்ததும் அனைவருக்கும் விபூதி மற்றும் வில்வம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த மணப்பள்ளி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு பீமேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 13ஆம் ஆண்டு லிங்க பூஜை நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் ஏராளமானோர் மங்கள பொருட்களுடன் சிவலிங்கத்தை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர் திருநாமங்களை கூறியபடி இருக்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சிவலிங்கத்திற்கு வில்வம், உதிரிப்பூக்கள், விபூதி ஆகியவற்றை கொண்டு பக்தியுடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக மூலவர் ஸ்ரீ பீமேஸ்வர சுவாமிக்கு தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கோடில் சிவலிங்கேஸ்வரர் பக்த பீடத்தில் மகா சிவராத்திரியையொட்டி பிரம்மாண்டமாக காட்சி தரும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். சிவநாம கோஷங்கள் எழுப்பி அபிஷேக பிரியனுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சுவாமிக்கு வஸ்திரங்கள் கட்டி ருத்ராட்ச மாலைகளுடன் மலர் மாலைகள் அணிவித்து விபூதி பட்டை வைத்து அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு நர்மதை மரந்தேஸ்வரர் திருக்கோயிலில் மூலவருக்கு பால், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், பலவித பழங்கள், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆழ கிராமத்தில் உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனமர் ஸ்ரீ யமதண்டீஸ்வரர் திருக்கோயிலில் மூலவருக்கு சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்ததும் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காண்பித்தனர். இதையடுத்து விபூதியால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் பிரதான கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து 1008 வெண்சங்குகளையும் வைத்து பூஜைகளை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் அக்னி வார்த்து பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்ததும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. ரிஷபத்தின் மீது பிரதான கலசங்கள் காட்சி தர ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். மூலவர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரருக்கு சங்காபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலசாபிஷேகமும் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வ தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி திருக்கோயிலில் சிவராத்திரியை ஒட்டி 4 கால பூஜைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மூலவருக்கும் அருள்மிகு சிவகாம சுந்தரிக்கும் பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு விபூதி காப்பு சாற்றி வெண்ணிற வஸ்திரம் கட்டி ருத்ராட்ச மாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து வெள்ளி நாகப்படிகை நிறுத்தி ஆரத்தி காட்டியதும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களாலும் வில்வத்தாலும் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
அபயமும் வரதமும் காட்டியபடி விசேஷ அலங்காரத்துடன் அருள்பாலித்த ஸ்ரீ சிவகாம சுந்தரிக்கும் கோபுர தீபம் காண்பித்து அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஆதி தம்பதிகளை மனமுருக வேண்டி தரிசித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை கஷேத்திரத்தில் நடைபெற்ற சிவராத்திரி பூஜை. திருமலையின் காவல் தெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனை. ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற சக்கர ஸ்நான மகோத்சவம். கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயில் சிவராத்திரி பிரம்மோற்சவம். பல்வேறு வாகனங்களில் பவனி வந்த ஆதி தம்பதிகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் திருவோண நட்சத்திர உற்சவம் வைபவமாக நடைபெற்ற அஷ்டதள பாத பத்மாராதனை. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற சக்கர ஸ்நானம் மற்றும் கொடி இறக்கும் நிகழ்வு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்ற முகூர்த்த கால் நடும் வைபவம். தஞ்சை பெரிய கோயிலில் நடைபெற்ற மகாசனி பிரதோஷம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள சிவாலயங்களில் கோலாகலமாக நடைபெற்ற சிவராத்திரி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.